இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான காதல் வாழ்க்கையை பற்றி நம்ம வந்து ஒவ்வொரு ராசிகளும் எந்த மாதிரி தன்மைகளில் வந்து அவங்களோட காதல் வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது காதல் வாழ்க்கை அப்படின்னாலே நம்ம எதோட கனெக்ட் பண்ணுறோம்? இந்த அஸ்ட்ராலஜியில் வந்து நம்ம எதை வச்சு, இப்போ ஒரு மேஷ ராசி முதல் ராசி, காலத்தத்துவ ராசிகளில் முதல் ராசி வந்து மேஷ ராசி. ஸோ மேஷ ராசி நம்ம காதல்னாலே நம்ம அஸ்ட்ராலஜியில் எப்படி டிரைவ் பண்ணுவோம்னா 5ஆம் வீடு தான் நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஸோ இப்போ மேஷ ராசிக்கு வந்து 5ஆம் வீடாக வந்து என்ன வரும்னா சிம்ம ராசி வரும். சிம்ம ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அப்போ மேஷ ராசிக்காரங்களுடைய அதாவது அவங்களை அப்ரோச் பண்ணுற ஆட்களாக இருந்தாலும் இல்லை இவங்களும் அந்த காதல் வந்து ரொம்ப ஒரு வேகமான காதலாக இருக்கும். இவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து வெளிக்காட்ட தெரியாது. அதாவது ஒரு விஷயத்த வந்து இப்போது காதலிக்கிற பொண்ணாக இருக்கட்டும் இல்லை பையனாக இருக்கட்டும் ஏதாவது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அப்படி சொன்னாங்க அப்படின்னா இவங்க மட்டும் அதை வந்து அப்படியா அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லையே, எல்லாமே ஒரு டேக் இட் லைட் அப்படியா இருக்கும். அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பிரகடனமாக எதையுமே காட்டிக்க மாட்டாங்க. சிம்பிளாக அதை ஹேண்டில் பண்ணுறதுல வந்து இந்த மேஷ ராசிக்கு அது வந்து ரொம்ப சிறந்தது. அதாவது எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு உணர்வுகள் இருக்கும், ஆனால் கூட அதை கௌரவமாக தான் காட்டுவாங்களே தவிர ஒரு ரொம்ப கொஞ்சி ரொம்ப டவுன் டு எர்த் ரொம்ப கீழே அப்படி வந்து அவங்க வந்து அணுக மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு காதெல்லாம் டீசன்ட் வேல இருக்கும். அதாவது அவங்களுக்குள்ள ஆசைகள் கனவுகள் எல்லாமே இருந்தாலும் அதை வந்து தன்னுடைய ஆப்போனன்ட் வந்து அப்ரோச் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. மற்றபடி இவங்களே வந்து அதை கண்டிப்பாக நம்ம இது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மேஷராசியோட காதல் வந்து அவங்க டைரெக்டாக ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுவாங்க. அதாவது இது ரைட் இது ராங் அப்படிங்கிறத வந்து டைரெக்டாக ஓப்பனாகவே உடச்சி விட்ருவாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது இப்படித்தான் இது இப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக சீக்கிரம் சொல்கிறதுல வந்து இவங்க வந்து பெரிய எக்ஸ்பர்ட் தான் இந்த லெவல். அப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த ஆட்சி மனப்பான்மை இருக்கும். அதாவது நம்ம தான் அந்த உறவில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கணும். ஸோ அதாவது ஒரு ஈகோ கேரக்டர் நிறையவே இவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். அதாவது செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி கோவம் வர்றது. சிலவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட் ஆயிடுவாங்க. அதாவது அந்த சைலண்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அதாவது நம்ம ஆப்போனன்ட் தான் நம்மக்கிட்ட இறங்கி வரணும் அப்படிங்கிற ஈகோலாம் ரொம்பவே இருக்கும். ஆனால் இப்போது இன் பிட்வீன் 2 பர்சன் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து சிம்மராசிக்காரங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த 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 ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அவங்க தான் வந்து ஆட்சியாக இருக்கணும், மற்றவங்க வந்து நம்மளுடைய டவுனில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் இவங்களுடைய காதல் வந்து இவங்க காதலை வந்து ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. இவங்க அந்த உண்மை அப்படின்னா என்ன எக்ஸ்ட்ரீம்னா உண்மையாகவே இவங்களுக்கு சொல்ல தெரியாது. எப்படி நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. நம்ம இந்த மேஷராசிக்காரங்களை ஒருத்தவங்க காதலிச்சாங்க அப்படின்னா அவங்கள புரிய வைக்கிறதுக்கே இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது இப்படித்தான் அவங்க சொல்லி புரிய வச்சாலும் ஆக்சுவலி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மேஷராசி யாராவது காதலிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை